மோஸ்ட்லி லேக்கை சுற்றி தாங்க என்னோடய லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். 4 days நம்ம வந்து ஜெய்ப்பூரில் இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மெமரிஸ், அவ்வளோ நல்லா இருந்தது. புது புது பீப்புள், புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை விட ஒரு படி மேலே உதய்பூர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த அழகை ரசிக்கலாம். இங்கே நம்ம ஒரு 3 days 2 nights நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஹாஸ்டல் இங்கேருந்து ரொம்ப கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். வெளியில் ஏதாவது பஸ் இல்லை டாக்ஸி இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நடந்தே போயிடலாம், பக்கம்தான். ஸோ டசன்ட் மேட்டர். என்னால் ஒழுங்காக கூட பேச முடியலங்க, ஏன்னா நாக்கில் அவ்வளோ வலிக்குது. ஒரு வழியாக ஹாஸ்டல் வந்தாச்சுங்க. புதுசாக வரவங்க கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணிடுங்க. ஏன்னா இது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்க்கு வந்து ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஸோ வாங்க என் ஹாஸ்டலில் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஸோ 1 o'clock தான் செகண்ட்னால காமன் ஏரியாவில் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். காமன் ஏரியா இந்த மேலே ஏறி லெஃப்ட் சைடு நம்ம பேக்கேஜ் அங்கே இருக்குது, லக்கேஜ் அங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆஸ்தட்டிக்காக கொஞ்சம் உதய்பூருக்குன்னே இருக்கிற ஒரு அழகில் வந்து இதை கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இன்னும் ரூம் நமக்கு வந்து இன்னும் டாம் தான் புக் பண்ணியிருக்கோம். இன்னும் பெட் வந்து இன்னும் அலோகேட் பண்ணல. 1 o'clock மேலே அலோகேட் பண்ணிடுவாங்க. சிவில்சி எப்படி இருக்குன்னு அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கவே ஃபார் சன்செட் அண்ட் சாய் காம்ப்ளிமெண்டரி எவ்ரிடே. வாவ், 5:30 மேலே 5:30 to ஒரு 45 நிமிஷத்துக்கு அந்த டைமில் போனால் சாய் காம்ப்ளிமெண்ட்ரியா, சூப்பரில். ஸோ ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. சும்மா வெளியே லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சிட்டியோடைய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பையில் லிட்டரலாக ஒரு மாடர்ன் பில்டிங்ஸ்லேருந்து அப்படியே லேக் பக்கத்தில் வரும்போது அந்த பழைய ஹெரிட்டேஜ் அந்த பில்டிங்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்து ஓவர் ரேட்டடாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம், பட் சீரியஸ்லி சொல்கிறேன். சிட்டியே கிட்டத்தட்ட இந்த லேக் பக்கத்தில் எல்லாமே ஒரு ஆர்ட் ஓரியன்டாகவே நிறையா இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ சான்ஸே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். லைஃப்பில் ஒரு முறையாவது வந்து உதய்பூர் வந்துடுங்க. அவ்வளோ வந்து பீப்புளே வந்து அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. சரி, எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் இங்கே வர்ற எல்லாருமே டூரிஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க வெல்கமிங்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாவ். மார்னிங்கே எப்படி இருக்குன்னா ஈவினிங் சன்செட்லாம் வந்து சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்பா பா, சூப்பராக இருக்குதுங்க.
இங்கே ஒரு வழி இருக்குது. ஓஹோ, நான் இந்த வழியாக தான் இறங்கி வந்தேன். ஸோ அப்போவே பார்த்தேன் போகணுன்ட்டு. சரி ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி. வாவ், சே செம்மையாக இருக்குதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. லைட் இங்கே இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் வரும்போது இது ஃபுல்லாக லைட்டட், இது மேலே லைட் இருக்கும். அப்போ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ வாவ். இப்போ பார்க்குறத விட நான் நிறைய ஃபோட்டோஸில் நைட் பார்க்குறதுக்கு, நைட்டில் லைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கண்டிப்பாக. சான்ஸே இல்லைங்க. ஐயோ படிச்சு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஹாஸ்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம வந்து வெளியில் வரலாம். ஓகே, நம்ம ஈவினிங் பார்க்கலாம். பாய். நம்ம செக்இன் பண்ணியாச்சு, டீ கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு 203 டாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போகலாம். சரி, நான் சொன்னேன் இல்லையா, ரொம்பவே வந்து ஆஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாகவே வந்து பண்ணியிருக்காங்க. எவ்ரிவேர் ஆர்ட் ஒர்க்காகவே வந்து பயங்கரமாக இருக்குது. உதய்பூர் சிட்டி மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற ஹாஸ்டல் முதற்கொண்டு எல்லாமே ஆர்ட் ஓரியன்டாக அழகாக வச்சுருக்குறாங்க. ஆ 203 வந்துட்டோம். 203 ஓகே. ஸோ உள்ளே வந்துட்டோங்க. லைட் போடலாம். வாவ், செமையாக இருக்குதுங்க. ஓகே, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது.